ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான எல்லோருக்கும் விருப்பமான உருளைக்கிழங்கு போண்டா. சில் கிளைமேட்டில் இதை சாப்பிட்றதே தனி டேஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம டேஸ்டான ஆலு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 உருளைக்கிழங்கை பாதியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி 3 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம், நல்ல பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அதே மாதிரி பச்சை மிளகாய், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா அதை வறுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதும் நல்லா பொடியாக நறுக்கிற 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வெங்காயம் பாதி குக் ஆனதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசிச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. போண்டாக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இதை ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தான் மாவு இருக்கணும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இந்த மாவுக்கு ஒரு 200 ml தண்ணி பிடிச்சிருக்கு, அதாவது ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு. மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மசாலாவில் இப்போ சூடு ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு தான் செய்யணும்னு இல்லை, இதை விட பெருசாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம எனக்கு இன்றைக்கி மொத்தம் 19 உருண்டை இதில் கிடச்சிருக்கு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் முக்கி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆயிலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம். ஸோ இதோட அவுட்ரு போர்ஷன் மட்டும் நல்லா வெந்தால் போதும். ரொம்ப கோல்டன் வர தேவையில்லை. நார்மலான பொன்னிறம் வந்ததும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டும் பொரிச்சிருங்க. போண்டா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலர் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு.
அதுவும் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட ஃபீஸ்ட் ஆஃப் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.